அகதீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசிய விபூதி செய்யும் முறை. இந்த வசிய விபூதி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிந்து போன கணவன் நமக்கு ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வசிய விபூதி பயன்படும். அதே மாதிரி மனைவி நம்ம கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வசிய விபூதி பயன்படும். அது மட்டுமல்ல, வசிய விபூதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வசியத்துக்கு மட்டும், கணவன் மனைவி வசியத்துக்கு மட்டும் அல்ல. இப்போ கடைகளில் நமக்கு வியாபாரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஜனங்களே வரமாட்டேங்கிறாங்க, பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, கடைகள் வச்சிருக்கவங்களும் இந்த வசிய விபூதியை பயன்படுத்தினா கண்டிப்பாக ஜனங்கள் அதிகமாக வருவாங்க, வியாபாரம் அதிகமாக பெருகும், செல்வ வளமும் பெருகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காரியம் நினச்சிக்கிட்டே இருப்போம், அந்த காரியம் வெற்றி அடையவே செய்யாது. எந்த காரியத்தை எடுத்தாலுமே தோல்வியிலே முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எதை தொட்டாலும் தோல்வியாகவே ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ இந்த காரியத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த விபூதியை எடுத்து நீங்கள் வச்சுட்டு போனாலே போதுமானது. அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேலை, இந்த வேலை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த வேலையை நம்ம பார்த்தா நல்லா இருக்கும், ஆனால் அந்த வேலை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு பதிலாக வேறு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த வேலை நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த விபூதியை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி வேலை கிடைக்கும். நினச்சபடி வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கும் இந்த விபூதியானது கண்டிப்பாக பயன் கொடுக்கும். நீங்கள் நினச்ச நாட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இந்த மாதிரி சர்வ காரியத்தையும் ஜெயமடையும் செய்யும், அனைத்து மக்களையும் வசியம் பண்ணவும் செய்யும். இப்போ மேலதிகாரிகள் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மேலதிகாரிகள் அதிகமாக தொந்தரப்படுறாங்க, இல்லை நம்ம கூட வேலை செஞ்சுறவங்க அதிகமாக நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னால் கூட அந்த வசிய விபூதியை நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே உங்ககிட்ட ஜகஜமாக பழகுவாங்க, நல்லபடியாக அன்பாக பழகுவாங்க, உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்படி இந்த வசிய விபூதியானது உங்களுக்கு மேலதிகாரிகளையும் நமக்கு வசியமாக்கும், கூட வேலை பார்க்குறவங்களையும் நமக்கு சப்போர்ட்டோட இருக்க வைக்கும். அந்த மாதிரியான ஒரு விபூதி தான் இந்த விபூதி. இதை செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அமாவாசை நாளில் தான் இந்த வசிய விபூதியானது தயாரிக்கணும். அந்த தயாரிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விநாயகர் பூஜை கண்டிப்பாக பண்ணணும். விநாயகர் பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுஞ்சாணத்தை நீங்கள் விநாயகராக பிடிச்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா விநாயகர் சிலை ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த விநாயகருக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு, அந்த அகல் விளக்குக்கு முன்னாடி அவல் பொரி கடலை, அச்சு வெல்லம், பாயாசம், பால், கொழுக்கட்டை, பொங்கல் இதெல்லாம் வைக்கணுங்க. வச்சுட்டு தூப தீபங்கள் காட்டணும். தூப தீபம் காட்டிட்டு ஒரு தாம்பாளத்தட்டில் விபூதி பரப்பிக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு விபூதி கொட்டி அந்த தாம்பாளத்தட்டில் பரப்பிக்கணும். அந்த தாம்பாளத்தட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக புது தாம்பாளத்தட்டாக தான் இருக்கணும். ஏற்கனவே நம்ம புழங்கிட்டு இருக்கிற தாம்பாளத்தட்டெலாம் எடுத்து வைக்கக்கூடாது. புது தாம்பாளத்தட்டு வாங்கி 1 கிலோ விபூதியோ இல்லாட்டி 1/2 கிலோ விபூதியோ வாங்கி அந்த தாம்பாளத்தட்டு ஃபுல்லாக நீங்கள் பரப்பிக்கணும். தாம்பாளத்தட்டில் திருநீரை பரப்பி அந்த திருநீர் மேலே நம்ம வெத்தலை காம்பால் போடலாம், இல்லை பூவோட காம்பாலையும் போடலாம், அப்படி இல்லைன்னா பத்திக்குச்சியாலையும் ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம அந்த விபூதியை சுற்றியும் நம்ம ஓம், ஒரே ஒரு ஓம் தான், பெரிய ஓமாக நீங்கள் போட்டுக்கணும். அந்த ஓமுக்கு மத்தியில் சிவய நம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம எழுதுறோம். அதுக்கப்புறம் அந்த ஓமுக்கு நாலாபுறமும், அந்த ஓமுக்கு நாலாபுறங்களும் 4 திசையிலையும் திருநீருக்குள்ளேயே என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் நசி, இன்னொரு பக்கத்தில் மசி, இன்னொரு பக்கத்தில் அங்க், இன்னொரு பக்கத்தில் சங்க். இந்த மாதிரி நம்ம இந்த மந்திரத்தை நம்ம எழுதிக்கிறோம். எழுதிட்டு அந்த தாம்பாளத்தட்டுக்கு முன்னாடியும் ஒரு படையல் நம்ம போடணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா, விநாயகர்களுக்கு என்ன படையல் படைச்சோமோ அதே படையல் அந்த தாம்பாளத்தட்டுகளையும் நம்ம படைச்சிக்கலாம்.
படைச்சிட்டு அதுக்கப்புறம் கிழக்கு முகமாக உட்காந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு 108 வீதம் 11 நாள் வந்து அந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கணும். அப்போ அந்த 108 தடவை நம்ம வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூவால் நம்ம வந்து முல்லைப்பூ அப்படி அல்ல அப்படின்னா மல்லிகைப்பூ, இந்த முல்லைப்பூ அல்லது மல்லிகைப்பூ இந்த 2 பூக்களாலையும் நம்ம வந்து அந்த விபூதிக்கும் விநாயகருக்கும் அர்ச்சனை ஒவ்வொரு டைமும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கவும் அர்ச்சனையாக அந்த பூவை வந்து நம்ம வந்து போடலாம். அந்த ஒவ்வொரு டைம் சொல்லி முடிக்கவும் அந்த பூவை எடுத்து தாம்பழத்தட்டு மேலேயோ இல்லை விநாயகர் மேலேயோ நம்ம வந்து ஒவ்வொரு பூவாக வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 108 முறை சொல்கிறோம். 108 முறை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் 108 முறை ஒரு நாளைக்கு சொல்லி முடித்து தூப தீபம் காட்டி நம்ம வந்து இந்த பூஜையை வந்து முடிச்சுக்கலாம். 11 நாள் பண்ணணும். அமாவாசையில் தொடங்கி அதில் இருந்து 11 நாள் வந்து நம்ம வந்து செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய மந்திரமாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா பவர்ஃபுல்லான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கும் போதேங்கும் சொல்லும் போதேங்கும் உங்களுக்குள்ள ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக வந்து பிறக்கும். அது வந்து அந்த சக்தி வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியத்தை வெற்றி அடைய செய்யும். அந்த மாதிரி மந்திரம் தான் இந்த மந்திரம். முழுமையாக கேட்டு முழுமையாக படிங்க. சரிங்களா? ஓம் சிவாய நம. ஓம் ஓம் சர்வ சக்தி. ஓம் ஓம் ஓங்கார சக்தி. ஓம் ஓம் பிரணவ பொருளே. ஓம் ஓம் பஞ்சாட்சரமே. ஓம் ஓம் பிரபஞ்ச சக்தியே. ஓம் ஓம் சர்வகாரிய சித்தி சக்தியே. ஓம் ஓம் சர்வ ஜெய சக்தியே. ஓம் ஓம் மசி நசி அங் மங் சங் ஆதார சக்தியே. ஓம் ஓம். இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தை வந்து 108 முறை ஒரு நாளைக்கு சொல்லிவிட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது என்ன பண்ணணும், ஒரு மல்லிகைப்பூவோ முல்லைப்பூவோ தாம்பாளத்தட்டு மேலே அல்லது தாம்பாளத்தட்டுக்கு கீழே நீங்கள் போட்டுக்கலாம். தாம்பாளத்தட்டு மேலே போட்டால் டெய்லி நம்ம வந்து 11 நாள் போடும்போது அந்த அச்சாரமானது என்ன ஆகும், அழிஞ்சு போகும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், தாம்பாளத்தட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விநாயகர் மேலே போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அந்த பூவெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு வந்து நம்ம வந்து படையல் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். 11 நாள் இப்படி உருவேற்றி வச்சு 11 நாள் கழித்து இந்த திருநீரை நீங்கள் எந்த காரியத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அதாவது நல்ல காரியத்துக்கு. இப்போ கணவன் மனைவி கிடையா சண்டையாக இருக்குது, நம்ம மனைவி வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து இங்கே மறுபடியும் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விபூதியை வந்து தயாரித்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனைவி கண்டிப்பாக வந்து உங்களோட சேர்ந்து வாழ்வாங்க. அதே மாதிரி கணவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, அவர் நம்ம கூட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நிறைய பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறலாம். அது மட்டுமல்ல, முதல்லையே சொன்ன மாதிரி ஒரு கடைகளுக்கு ஆளே வரல, அவங்களும் பயன்படுத்தலாம். ஒரு காரியத்துக்காக பல முறை முயற்சி பண்ணிட்டேன், அந்த காரியம் வந்து தோல்வியிலேயே முடிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் பயன்படுத்தலாம். இல்லை நான் எதை தொட்டாலும் அதை தொடங்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விபூதியை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பயன்பெறலாம். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.